ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட்டான படமாக வந்து இருந்திருக்கும் இல்லைங்களா? அதில் வர அந்த ஃபைட்ஸு, கப்பலில் நடக்கிற அந்த சண்டை காட்சிகள் ரெண்டும் ஒன்று தானோ? சரி, ரைட், ஓகே. எனிவேஸ் அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மேமோத் ப்ராஜெக்ட் இல்லைங்களா? எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயமா இருக்கும். அதை தாண்டி கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படின்ற கேரக்டர் வந்து இன்ன வரைக்குமே நிறையா டிஸ்னி ஃபேன்ஸ்க்கே வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான கேரக்டராக வந்து அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இன்னைக்கு ஒரு ரியல் லைஃப் பைரட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நிஜமாவே வாழ்ந்து பல சாகசங்கள் பண்ணி டானுக்கெல்லாம் டான், பைரட்டுக்கெல்லாம் பைரட்டு, கிங்குக்கெல்லாம் கிங்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சாதிச்சேன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரபலமாக இருந்த ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் அவர் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்ன வரைக்குமே பைரேட் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தோம்னா இவர் பேரை யூஸ் பண்ணாமல் வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது. யாரா பில்டப்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, யாரா அவருன்னு பார்த்தீங்கன்னா த நேம் இஸ் பிளாக் பியர்ட். கருப்பு கருப்பு தாடியான்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த பிளாக் பியர்டு வந்து அவருடைய சொந்த பேர் கிடையாது. மேபி அப்புறமா வச்சுக்கிட்ட ஒரு பேர், சூப்பர் ஸ்டார் இளைய தளபதின்ற மாதிரி அப்புறமா அவருக்கு வச்ச பேர். ஸோ இனிஷியலாக அவருக்கு வேறு பேர் இருந்துச்சு. எங்கே பிறந்தாரு, எப்படி போனார், எப்படி வந்து உலகமே வந்துட்டு பார்த்து பயங்கரமாக வியக்கிற ஒரு பிளாக் பியர்டாக மாறினாரு அந்த பைரட் அப்படின்ற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? பிளாக் பியர்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் நான் வந்து போட்டுறேன். சின்ஸ் இந்த பிளாக் பீடை பற்றின வர தகவல்கள் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பேசிக்காக ஓவராலாக சேமாக இருந்தாலும் வந்துட்டு அங்கங்கே சில பல வேரியேஷன்ஸோடு தான் இருக்குது. ஸோ மேபி இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் சொல்லப்படுற ஒரு பிளாக் பீடோடைய ஒரு கதை. ஸோ ஆரம்பிச்சிடலாங்களா? 1680 இங்கிலாண்டில் ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் பிறக்கிறாரு நம்மளுடைய எட்வர்டு டீச். எட்வர்டா என்னடா ஒன்றும் புரியலன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் பியர்டோடைய, அதாவது அவர் பிறக்கும் போது அவருக்கு வச்ச பேர் இதுதாங்க, எட்வர்டு டீச். அது தேய்ச்சின்னு வேறு சொல்கிறாங்க, நம்ம வந்து எட்வர்டுன்னு வச்சுப்போமே. அப்படிப்பட்ட எட்வர்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கடலுக்கு போகணும், கப்பல் ஓட்டணும், நானும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாலுமி ஆகணும், அதாவது ஒரு செயிலர் ஆகணும், நான் வந்து கடலில் நிறையா நான் வந்து கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எட்வர்டுக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு அவங்க அப்பா கூட அப்பப்போ வெளியே போகும்போது இந்த கப்பலில் போகிறது, கடல் சைடு வந்து விளாட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. அப்படியே கொஞ்சமாக அந்த டைம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அவருடைய பெரிய எஸ்டேட்டு, அவ்வளோ பெரிய எஸ்டேட்டு, அதை வந்து எட்வர்டு பேருக்கு உயில் வச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே நார்மலாக ஒரு மனுஷனுக்கு அந்த வயசு அந்த பையன் எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய சொத்துரா, டேடி எனக்கே வந்துட்டு என்னை அடுத்த வாரிசாக வந்தானோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் எட்வர்டு என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய ஸ்டெப் மாமுக்கும் அவருடைய கூட பிறந்தவங்களுக்கும் அந்த உயிலை வந்துட்டு திருப்பி எழுதி வச்சுட்டு, இதெல்லாம் எனக்கு வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கடலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடலுக்கு கிளம்பிடுறாரு. கடலுக்கு என்னத்துக்கு போகணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பேஷன் இருந்துச்சு இல்லைங்களா, நான் வந்து கப்பலில் போகணும், நான் வந்து கப்பலுக்கு கேப்டன் ஆகணும், நான் வந்து அந்த ஐடியாஸ்லாம் இருந்துச்சுல. ஸோ அதை வந்துட்டு ட்ரீமை நினைவாகிறதுக்காக வந்துட்டு அவர் வந்து போயிட்டார். சரி, ஏன்னா ஒரு கோல் இல்லாமல் சும்மா வந்து போயிடான்னு கேட்டிங்கன்னா, அப்போதைக்கு அவருக்கு இருந்த மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டு கோலாக வச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கேருந்து கிளம்பி ஜமைக்கா ஐலாண்டுக்கு போகிறேன். ஜமைக்கா ஐலாண்டில் ஒரு பயங்கரமான ரொம்ப வந்து ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்த நான் வந்துட்டு எடுத்து போய் நான் வந்து ட்ரேடிங்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னடா ஜமைக்கா ஐலாண்டில் அப்படி என்ன இருக்குது, தங்கமா டைமண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல், சுகர், சர்க்கரை. ஸோ பேசிக்காக வந்து சர்க்கரை தான் அவர் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. யாருக்கு தெரியும், மேபி அந்த காலகட்டத்தில் வந்து சர்க்கரை வந்து ரொம்ப பெரிய விஷயமா கூட இருந்திருக்கலாம். பட் எனிவேஸ் அதை நோக்கி போகிறாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நிறையா கமர்ஷியல் ஷிப்ஸில் வந்துட்டு அந்த அந்த என்ன சொல்கிறது மாலுமியாக வந்து சேர்றாரு. அங்கே வந்து கப்பலில் ஒர்க் பண்ணுறாரு. இது மாதிரி சில அந்த ட்ரேடிங்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது அவர் வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-22 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படியே வாழ்க்கை ஓடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கிலாந்து வந்து அவங்களுடைய நேவி படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு நிறைய பேர் வந்து உள்ளே சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சேரும்போது இவரும் அங்கேருந்து அப்படியே வந்து இங்கிலாண்டோட நேவிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுறாரு. ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நிறையா போர், நிறையா வார்ஸு, இவரும் போயிட்டு சண்டையெல்லாம் வந்து போட்டிருக்காரு. அப்படிலாம் போயிட்டுருக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஸோ எட்வர்டு டீச் அவர்கள் பிளாக் பியர்டாக மாறின அந்த ஒரு சம்பவம் வந்துட்டு இப்போ தான் நடக்க போகுது. பேசிக்காக கியூபாவிலேருந்து என்ன ஆச்சு, ஒரு ஸ்பெயினை சேர்ந்த ஒரு கப்பலில் வந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இவர் தான் இங்கிலாண்டோட ஆர்மியில் இருக்கார் இல்லைங்களா, அந்த நேவியில் இருக்கார்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைம் ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துலாம் பெரிய சண்டையெல்லாம் போயிட்டு இருந்த டைமில் வந்துட்டு இந்த ஷிப்பை பார்த்தையும் வந்துட்டு இவங்களாம் வந்துட்டாண்டா இது நாடுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாம்பு போடுறதுன்னு சுடுறதுன்னு அப்படின்ற பேரில் வந்துட்டு அந்த கப்பலில் இருந்த எல்லா ஸ்பெயின் நாட்டு வீரர்களையும் வந்துட்டு போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளினதுக்கப்புறம் நம்மளுடைய இங்கிலாந்து நேவியில் இருந்த எட்வர்டு என்ன பண்ணுறாருனா அந்த கப்பலுக்கு அப்படியே போகிறார். போயிட்டு ஓகே நைஸ், இந்த கப்பல் நமக்கு தான்
அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா போய் பார்த்தா, அந்த கப்பல்ல அவ்ளோ நகைகள், அவ்ளோ ட்ரெஷர்ஸு, அ வைரம், வைடூரியம்னு சொல்லிட்டு அவ்ளோ பொருள் கொட்டி கிடக்கு. பார்த்ததும் நம்ம எட்வர்டுக்கு வந்துட்டு, "ஏய் என்னடா இவ்ளோ இருக்கேடா! இத நம்ம எதுக்கு கொண்டு போய் நம்ம வந்து இங்கிலாந்து கவர்ன்மெண்ட் கிட்ட தரணும்? நம்மளே வந்து வச்சுப்போம்ன்னு" சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வந்ததுக்கப்புறம், அவர் கூட யாரெல்லாம் நீங்க வந்து ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ப கிரியேட் பண்றாரு. ஒரு சில பேர்லாம் வந்து ஒத்துக்கிட்டு, சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. ஸோ அப்படி அந்த அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு தான், அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவர் வந்து பிளாக் பியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்புட்றா பியர்டு, பிளாக் பியர்ட்லாம் பேர் வந்துச்சுன்னா, வரேன். அதுக்கு நான் அப்புறமே லைனா வரேன். ஸோ இப்போ அந்த ஸ்பானிஷ் கப்பல வந்து நம்மளுடைய எட்வர்ட் அவர்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டாரு. எடுத்ததுக்கப்புறம் அங்க சில ஃபைட்லாம் நடக்குது. அந்த இங்கிலாண்ட சேர்ந்த அந்த நேவி பீப்பிள்லாம் வந்துட்டு ஒரு மாரி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இவர் வந்து கப்பல் எடுத்துட்டு ஓடிறாரு. இனிஷியலா அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய ஒரு பயங்கரமான கப்பல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு ஓகேயான ஒரு கப்பல் தான். அந்த கப்பல இவரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி, சில பல அப்கிரேட்ஸ்லாம் பண்ணி ஓரளவுக்கு பயங்கரமான ஒரு பைரேட் கப்பலாவே வந்து மாத்தி விட்டுர்றாரு. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, நெறைய சம்பவங்கள், நெறைய கப்பல வந்து போட்டு துவம்சம் பண்றது, நெறைய லூட் பண்றது, அதாவது நெறைய கொள்ளை அடிக்கிறது. அதுவும் குறிப்பா வந்துட்டு அட்லாண்டிக் ஓஷன்ல வந்துட்டு இவரு தான், நான் தான்டா ராஜான்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன் நான் வந்து சொல்றேன். இது என்னோட கற்பனை தான். பட் நான் கேட்ட வச்சு நான் அப்படியே நானா ஃப்ரேம் பண்ணி ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு மாரி டைம்லாம் ஓடிருது. இப்போ அவருக்கு வந்து ஒரு 25, 30 வயசு கிட்ட ஆயிருது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் ரெடியா இருக்கு. இவரு கொள்ளையடிச்சார் இல்லைங்களா? அந்த கப்பல் ரெடியா இருக்கு. அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அவங்க டீமுக்கு. என்னன்னா, அந்த தூரத்துல ஒரு கப்பல் வந்துட்டு இருக்குப்பா. அந்த கப்பல்ல வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த கோல்டு அதெல்லாம் நெறைய இருக்கு. போனோம்னா அடிச்சிடலாம், முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் வருது. அதுக்கு ஏத்த மாரி இவருடைய கப்பல் எல்லாரும் ரெடியா வராங்க. "ஏய் வாப்பா, வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நங்கூரத்த ஏத்துறது, அந்த கப்பல்ல அந்த பாய்மரத்த திருப்புறதுன்னு சொல்லிட்டு பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு கப்பல ரீச் பண்ணிடுறாங்க நம்ம நம்ம கப்பல். நம்ம கப்பல்னு சொல்றேனே, நம்ம கப்பலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் ஆனிஸ் ரிவெஞ்ச். ஸோ வந்து எப்படி நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்ல வந்துட்டு பிளாக் பேர்ல் அந்த மாரி கப்பல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது மாரி இது வந்துட்டு குயின் ஆனிஸ் ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு கப்பலுக்கு பேர வச்சுடுறாங்க. ஸோ நம்மளோட குயின் ஆனிஸ் ரிவெஞ்ச் ரொம்ப பெருசா இருக்கே! குயின் கப்பல்னு வச்சுப்போம். குயின் கப்பல் நம்ம ஹீரோ குயின் கப்பல் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆப்போசிட்ல வந்து அந்த கப்பல்லாம் போட்டு துவம்சம் பண்ணுது. அடிச்சு போட்டுருது. அடிச்சு போட்டதுக்கப்புறம் இப்ப என்னடா ஹீரோ என்ட்ரியே வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவம்சம் பண்ணதுக்கப்புறம் நெருப்புலாம் பயங்கரமா எரியுது. புகை மூட்டமா இருக்கு. அந்த கப்பலோட ஆட்கள்லாம் வந்து பயத்துல அப்படியே "ஓ பைரட்! ஓ மை காட்ன்னு" சொல்லிட்டு ஒரு பயத்துல இருக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த புகை மூட்டத்துல வந்துட்டு அப்படியே இங்கெல்லாம் என்னமோ நெருப்பு எரியிற மாரி ஒரு உருவம் வந்துட்டு அப்படியே அந்த புகையில அப்படியே உள்ள வருது. ஸ்லோ மோஷன்ல உள்ள. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு தான் நம்மளுடைய எட்வர்ட் தீச் ஆகா, அதாவது ஏகேஏ பிளாக் பியர்ட். அந்த அளவுக்கு கண்ணுல அவ்ளோ ஒரு வெறியோட, அவ்ளோ ஒரு கோவத்தோட, மண்டையில தொப்பி கிப்பி அந்த பைரட் கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு, குறிப்பா தாடியில வந்து நெருப்ப பத்த விட்டுக்கிட்டு, "என்னது இது தாடியில நெருப்பா?" ஆமா அப்படிதான் அவரு வருவாராம். அது கூட சேர்த்துட்டு, கையில கன் பவுடரும் இருக்கு. அது கூட வந்துட்டு ஒரு ரம்மு, விஸ்கி அதுவும் இருக்கு போல. 2த்தையும் போட்டு அடிக்கும்போது நெருப்புலாம் பத்தி ஒரே புகை மூட்டத்துக்குள்ள தலைவன் வந்துட்டு அப்படியே சரக்கு அடிச்சுட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல உள்ள வராப்படி. வந்ததுக்கப்புறம் இவர பார்த்ததுமே வந்து அள்ளு விட்டுருச்சு. யார்றா அவன் கன் சரக்கோட சேர்த்து அடிக்கிறான். நெருப்புலாம் தாடியில பத்துது. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கான்னு சொல்லிட்டு, நெறைய பேர் அப்படியே வாலண்டியரா வந்து சரணடைஞ்சிடுறாங்க. ஸோ, இப்போ இவர பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போங்களே. இவரோட ட்ரெஸ் எல்லாமே அந்த பைரட்ஸ்ல வரும்போது அந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. அது கூட சேர்த்தி 3 அந்த பிஸ்டல்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி லோட் பண்ணி உள்ள வச்சிருப்பாராம். 3 பிஸ்டல் எதாவதுனா எடுத்துட்டு அப்படி இப்படின்னு போட்டுருவாரு. அது ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெறையாலாம் சொன்னாங்கப்பா. நெறையா ஏதோ இருந்துச்சு. பியர்டான சொல்றேன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு ஒரு சில குணங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. என்ன குணங்கள் அப்டின்னா, நாளடைவுல தலைவன் எப்படி மாறிட்டான் அப்டின்னா, பேசிக்கா வயசா பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு 30 வயசு அந்த மாரி தான் இருக்கும். ஆனா சின்ஸ் இவர் வந்து ரொம்ப பைரட்டு நான் பெரிய ரொம்ப அழிந்த வெயில்லயே சுத்துறது அந்த மாரி விஷயமோ தெரியல. பார்க்கறதுக்கு 50 வயசு ஆள் மாரி இருப்பாராம். வயசுனா ரொம்ப கம்மி தான். இது போக இவருக்கு வந்துட்டு படிக்கிற ஹேபிட் வந்து வழக்கமா அப்படியே அந்த டேஸ் பாஸ்ல வந்துட்டு அப்படியே பழகியிருக்கு. ரொம்ப நெறைய பெரிய ஒரு ரீடர்ன்னு சொல்றாங்க. அது போக வந்துட்டு சாப்பாடு ராமன்னு சொல்றாங்க. பயங்கரமா சாப்பிடுவான். சரக்கும் சரி, சோறும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது, இதுதான் வந்துட்டு நம்மளுடைய பிளாக் பியரோட ஒரு சம்பவ செயலு. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஷிப்ப வந்துட்டு போட்டு துவம்சம் பண்ணி நான் தான் ராஜான்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அட்லாண்டிக் ஓஷன்லயே வந்துட்டு மோஸ்ட்டா எந்த கப்பல்லாம் வருதோ, அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கப்பம் டோல் பிளாசா டோல்கேட் மாரி போட்டுட்டு, அந்த கப்பலுக்குலாம் வந்து வரி வாங்கிட்டு ரொம்ப வந்து பயங்கர நான் தான்டா மாஸ்டர் சுத்திட்டு இருந்தவரு. யாராவது எதிர்த்து கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு காசு குடுத்து ஆஃப் பண்றது, ஒரு மாரி எல்லா அந்த திகிர்தத்தா வேலையும் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சம்பவங்களுக்கு அப்புறம் இவருக்கு வந்துட்டு சிஃபிலிஸ் சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிசீஸ் வந்துருது. சிஃபிலிஸா அப்படின்னா, அது வந்து ஒரு செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு
மெர்க்குரிலாம் வந்து ட்ரீட்மெண்ட் அதை எடுத்துருந்துருக்காரு போல. இதெல்லாம் அப்புறமா தான் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணி வச்சுப்பா. நான் தான் மாசம் சரினா அப்படியே போயிட்டு இருக்கீங்களா அப்படி இறந்தானே இறக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த நாளும் வருது. அந்த நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1718 வருஷம் நவம்பர் 22 ஸோ இவருடைய அந்த மாஸ் கப்பல் இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு 40க்கும் மேற்பட்ட பீரங்கிகள் இருக்கு, 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்கிறாங்க. சரி, அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ இருந்துமே வந்துட்டு இவருடைய கப்பல் பார்த்தீங்கன்னா இன்னொரு அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சிஸ் ஸ்பாட்ஸ்வுட்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு விர்ஜீனியாவை சேர்ந்த ஒரு கவர்னர். இவருக்கும் நம்மளோட பிளாக் பியர்டுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு உடன்பாடு இல்லாமல் சண்டையெல்லாம் போட்டதன் காரணமாக 2 கப்பலும் ஒன்றா மோதுது, ஃபைட்லாம் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டைமில் பிளாக் பியர்டு வந்துட்டு ஜெயிச்சிட்டோம்னா நம்ம அந்த கப்பலில் யாருமே வந்துட்டு உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கப்பலுக்கு போகிறாரு வழக்கம் போல் நெருப்புலாம் பற்ற விட்டுக்கிட்டு புகையெல்லாம் போட்டுக்கிட்டு. ஆனால் அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. ஏன்னா வந்து எல்லா வீரர்களும் வந்துட்டு மேலே ஒரு இடத்துல வந்து பதுங்கி இருந்திருக்கிறாங்க. இவர் அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் சுற்றியும் அப்படியே வந்துட்டு சோல்ஜர்ஸாக வந்து சூழப்பட்டுறாரு. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சுடுறாரு டுப்பு டுப்புன்னு. ஆனால் நிறைய பேர் சாவலை, இவரை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ ஃபைனலாக நவம்பர் 22 1718 வருஷம் ரொம்ப சின்ன ஒரு 38-40 வயசுக்குள்ளே வந்து இறந்து போயிடுறாரு. இவர் இறந்ததுக்கப்புறம் இவர் தலையை கொண்டு போயிட்டு அவங்க நாட்டில் வந்துட்டு ஏதோ அந்த அந்த பீச்சுக்கோ அந்த கடலுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே குத்தி சொறி வச்சுட்டாங்களாம். எதுக்குன்னா வந்துட்டு இனிமேல் அவனை வந்து பயிரடி கேட்டுன்னு வந்தீங்க தொலைச்சிருண்டா அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா இவர் தான் ராஜாக்கெல்லாம் ராஜா, அவரோட தலையை வந்துட்டு போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்கன்னா அவன் எல்லாருக்கும் பயம் வரும்ல. ஸோ அதனால கிட்டத்தட்ட இவர் வாழ்ந்த காலம் ரொம்ப சின்னது அப்படின்ற இருந்தாலுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இவர் தான் வந்து அந்த கடல்லே வந்துட்டு ராஜா, நான் தான்டா பிஸ்து, நான் தான்டா மாசுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து கெத்தாக வாழ்ந்த ஒரு மனுஷன்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவேஸ் இதுதான் வந்துட்டு பிளாக் பியரை பற்றின ஒரு சின்னதாக பெருசாக சொல்லிட்டோம். சரி, எனிவேஸ் ஓகே, that's it for today. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.